பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னாற்றுடைய இந்த டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. கொலோசையர் 2 அதிகாரம் 16-17 வசனங்கள் இப்படியாய் கூறுகிறது. ஆகையால் போஜனத்தையும் பானத்தையும் குறித்தாவது, பண்டிகை நாளையும் மாத பிறப்பையும் ஓய்வு நாட்களையும் குறித்தாவது ஒருவனும் உங்களை குற்றப்படுத்தாதிருப்பானாக. அவைகள் வருங்காரியங்களுக்கு நிழலாயிருக்கிறது, அவைகளின் பொருள் கிறிஸ்துவை பற்றினது என்பதாக. நிழலும் நிஜமும், ஷேடோஸ் அண்ட் சப்ஸ்டன்ஸ் என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை தியானிக்கப் போகிறோம். பழைய ஏற்பாட்டில் எழுதப்பட்டிருக்கிற அநேக காரியங்கள் நிழலாய் காணப்படுகிறது, அவற்றின் நிஜம் கிறிஸ்துவாய் காணப்படுகிறார். குறிப்பாக வனாந்தரத்தில் இஸ்ரவேல் சபை நடுவில் தேவன் வந்து வாசம் பண்ணுவதற்கு ஆசரிப்பு கூடாரத்தை ஸ்தாபிக்கும்படிக்கு கோரினார். அவருடைய பிரசன்னம் கூடாரத்தை நிரப்பி வைத்திருந்தது. யோவான் 1:14 வார்த்தையாகிய இயேசு மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் ஜனங்களுக்குள்ளே வந்து சரீரத்தோடு வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை சீஷர்கள் கண்ணார கண்டார்கள் என்பதாக எழுதப்பட்டிருக்கிறது. ஆசரிப்பு கூடாரம் ஒரு நிழலாகவும் அதன் பொருளாகிய இயேசு நிஜமாகவும் காணப்படுகிறார். ஆகியால் இனி ஆசரிப்பு கூடாரம் தேவையில்லை. மணவாட்டி சபை கூடி வரும்போது அங்கே மணவாளனாகிய இயேசு வந்து நம் நடுவில் வாசம் பண்ணுவார். லேவியராகும் 1-7 அதிகாரங்களை வாசிக்கும் போது அங்கே சர்வாங்க தகன பலி, போஜன பலி, சமாதான பலி, பாவ நிவாரண பலி மற்றும் குற்ற நிவாரண பலிகளை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. இந்த 5 பலிகளும் இயேசுவை குறிக்கிறது. பழைய ஏற்பாட்டின் பலிகள் நிழலாகவும் அதன் நிஜம் இயேசுவாகவும் காணப்படுகிறார். இயேசு கல்வாரி சிலுவையில் நமக்காக ஒரே பலியாய் தொங்கி ஜீவனை கொடுத்ததினால் பழைய ஏற்பாட்டின் பலிகளை முடிவுக்கு கொண்டு வந்தார். ஆகையால் இனி நாம் பலி செலுத்த வேண்டிய அவசியமில்லை. சிலுவையில் நமக்காக பலியான ஆண்டவரை பின்பற்றி வாழ்வதே போதுமானது. லேவியராகமம் 23 அதிகாரத்தில் 7 பண்டிகைகளை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அவைகள் மனிதர்கள் தேவனை சந்திக்கும்படியாக நியமிக்கப்பட்டவைகள். பஸ்கா பண்டிகை, புளிப்பில்லாத அப்ப பண்டிகை, முதற் பலன்களின் பண்டிகை, பெந்தேகோஸ்தே பண்டிகை, எக்கால பண்டிகை, பாவ நிவர்த்தியின் பண்டிகை, கூடார பண்டிகையாய் காணப்படுகிறது. அவைகள் ஒவ்வொன்றும் இயேசுவை குறிக்கிறது. இயேசு சிலுவையில் பஸ்கா ஆட்டுக்குட்டியாய் பலியாகி புளிப்பில்லா அப்பத்தை போல பாவம் அறியாதவராய் அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் மரித்தோரிலிருந்து முதற் பலனாய் உயிர்த்தெழுந்தார். அதன் பின்பு பெந்தேகோஸ்தே நாளன்று ஆவியானவராய் இறங்கி வந்தார். இனி எக்கால சத்தத்தோடு மணவாட்டி சபையை சேர்த்து கொள்ள வரப்போகிறார். அதன் பின்பு உபத்திரவ காலத்தில் நம்முடைய மூத்த சகோதரர்களாகிய யூதர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டு தாங்கள் குத்தினவரை நோக்கி பார்த்து மனம் திரும்பி மன்னிப்பை பெற்றுக்கொள்ளுவார்கள். பின்பு எடுத்துக்கொள்ளப்பட்ட மணவாட்டியாகிய நாமும் யூதர்களும் 1000 வருட அரசாட்சியில் ஆண்டவரோடு கூட வாசம் பண்ணுவோம். அதுபோல பழைய ஏற்பாட்டில் பலவீனமுள்ள மனுஷர்கள் பிரதான ஆசாரியர்களாய் காணப்பட்டார்கள். அவர்கள் தங்கள் பாவங்களுக்கு தாங்களே பரிசீலித்த வேண்டியதாய் இருந்தது. ஆனால் இயேசு என்னென்னைக்கு நிலைத்திருக்கிற நித்தியமான நிஜமான ஒரே ஆசாரியராய் இருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, நமக்கு எல்லாம் இயேசுவாய் காணப்படுகிறார். நிழல்களுக்கு ஒத்த காரியங்கள் நிலையற்றது, இயேசு நிலையானவர். நிழல்களை போன்ற உலக காரியங்களின் மேல் நம்பிக்கையை வைக்காதபடிக்கு என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிற இயேசுவை சார்ந்து கொள்ளுங்கள். அப்போது நீங்கள் வாழ்ந்து ஆசீர்வாதமாய் காணப்படுவீர்கள். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா. நல்ல தகப்பனை, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மன்னாற்றுடைய டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. எசப்பா, பழைய ஏற்பாட்டில் எழுதப்பட்டிருக்கிற ஒவ்வொரு காரியங்களும் உம்மை குறித்தல்லவோ கூறுகிறது. அதற்காய் கோடி ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் இன்னும் உம்மை அண்டிக் கொள்ளும்படி கர்த்தர் கிருபை தருவீராக. நாங்கள் காண்கிற அத்தனையும் நிழலை போல நிலையற்றதாய் காணப்படுகிறது. நீர் ஒருவரே நிலையானவர், நிரந்தரமானவர். நாங்கள் நிற்கத்தக்க திட அஸ்திபாரமாய் திட கண்மலையாய் நீர் காணப்படுகிறீரே, அதற்காய் ஸ்தோத்திரம். இன்றைய தினம் முழுவதும் உடைய பிள்ளைகளை நடத்துவீராக. போக்கிலும் வரத்திலும் உடனிலும் கண்மணி போல காத்தருளும். கையிடுகிற வேலைகளை ஆசீர்வதியும். இயேசுவின் இரத்தத்தின் பாதுகாப்பிற்குள்ளாய் ஒவ்வொருவரையும் கொடுத்து வாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.